சுவாமி இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்கும். நல்லவங்களுக்கே வந்து ஏன் அடிக்கடி சோதனை வந்துகிட்டே இருக்கு, நம்ம நிறைய தப்பு பண்றவங்க நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு உங்களோட கருத்து என்ன? நல்லவங்களுக்கு தாம்மா கஷ்டம் வரும். ஏன்னா கெட்ட உலகத்தில் நல்லவன் வாழும்போது பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது, ஊர்த்தாலியாக இருக்க முடியாது. அப்போ அவனுக்கு கஷ்டம் தானே இருக்கும். ஆனால் பொய் சொல்லிக்கின்னு ஊர்த்தாலி அறுத்துக்கின்னு ஏமாத்திக்கின்னுக்கிறவன் சுபிட்சமாக வாழ்வான் இல்லையா? இதை தான் சொன்னார் வள்ளுவர். வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்ததை அழித்து விடுனார். அடப்பாய் ஊரெல்லாம் மோசமான நகரத்தில் போய் நான் நல்லவன் உட்காந்து அவனை கூப்பிட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்கடா. அங்கே இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தால் நீ நல்லவனாரு, அங்கே இருக்கிறவங்க கெட்டவனா இருந்தால் நீயும் கெட்டவனா மாறிடுறான்னாரு. அப்போ தாண்டா நீ வாழ முடியும்னாரு. நான் நல்லவன் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? உலகமே தீமையில் போய் நிற்குது. அப்புறம் நீ எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? தீமை தான் துன்பத்தை தான் அனுபவிப்பேன். ஆனால் துன்பத்தை அனுபவிக்கிறேன், நீ தீமையில் போயிடக்கூடாது. போயிட்டீங்கன்னா உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாத போயிடுவேன். தீமையை பண்ணுறவனையும் கடவுள் பார்க்குறான், துன்பப்படுறவனையும் கடவுள் பார்க்குறான், நன்மை செய்கிறவனையும் கடவுள் பார்க்குறான். இல்லை, 3 விதமாகவும் கடவுள் பார்க்குறான்ல. தீமை செய்கிறவனை சொல்கிறான் நல்லா செய்யணுன்னா, அடுத்த வாட்டி நீ கை கால் இல்லாத ரோட்ல வலிச்சுன்னு திரிய போற, உனக்கு கால் இல்லாத, நீ இப்போ பண்ண தீமையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய காலம் வரும்ன்றான் கடவுள் அவங்களுக்கு. இல்ல, கஷ்டப்படுறவனுக்கு சொல்றான் கடவுள், இப்ப கஷ்டப்படுற அதை நினைச்சு நீ கலங்காத, உனக்கு ஒரு நல்ல நாள் எதிர்பார்த்து நிறு அப்படின்னு சொல்றான் கடவுள். தர்மத்தை பண்ணவனுக்கு சொல்றான், நிறைய தர்மம் பண்ற, நீ ஒன்றும் பயப்படாத, அடுத்த பிரிவில் நீ சுபிட்சமா வாழ போறேன்றான். அப்போ நம்ம செயலுக்கு ஏற்ற மாதிரி கடவுளுடைய யோசனையும் வருது இல்லையா? அதனால நான் கஷ்டப்படுறேன்னு கெட்ட மாதிரியே நானும் கெட்டவன் ஆகிட்டா எனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாத போயிடும். அதனால நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மளாவே இருக்கணும், அதாம்மா முக்கியம். ஓகே சுவாமி, இப்போ தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்றோம். அந்த தனி மனித சுதந்திரத்தோட வரையறை என்ன? யாருக்கும் தனி மனித சுதந்திரம்னு ஒன்று கிடையாதும்மா. உலகம் முழுக்க கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுதா, தனி மணி சுதந்திரம் இது போட்டாங்க, ஷட்டவுன் போட்டாங்க. இல்லைங்க நான் தனி மணி சுதந்திரங்கன்னு காரியத்துன்னு போவிய பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். அதனால தனி மனித சுதந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. தனி மனித சுதந்திரம் எங்கே? உன் வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணும், ஊருக்குள்ளே வச்சுக்க முடியாது. ஊருக்குள்ளே வச்சுக்கினா உனக்கு விபரீதம் தான் வரும். அதனால தனி மணி சுதந்திரத்தை நீ பார்க்கக்கூடாது, உன்னுடைய பாதுகாப்பை நீ முக்கியமாக பார்க்கணும், அதான் முக்கியம் உனக்கு. நீ சுதந்திரத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன் பாதுகாப்பை இழந்துடுவேன். அதனால உனக்கு சுதந்திரத்தை விட உன் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நீ உன் பாதுகாப்பை நிர்ணயம் பண்ணிக்கும், அதான் வாழ்க்கைக்கு நல்லது. சொல்லு, பட்டு சொல்லு. இப்போ ஒருத்தனோட வெற்றி தோல்வி, ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில எப்படி இருக்கணுங்கிறது பிறவிலேயே நிர்ணயிக்கப்படுகிறதா இல்ல அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலையில் நிர்ணயிக்கப்படுகிறது? சந்தர்ப்ப சூழ்நிலையில நிர்ணயிக்கப்படாது, அவனுடைய பிறவியில நிர்ணயிக்கப்படுது. இப்போ நான் ஒரு பொடி சாப்பாடு கிடையாது, மாடு மேய்ச்சின்னு இருந்தேன். இப்போ மாடு மேய்க்கிறவன் என்ன பண்ணுவான், அப்படியே அவன் சொந்தமாக 4 மாடு வாங்கிப்பான். அங்கே எவ்வளோனா கட்சியாலனா அவ்வளோ கல்யாணம் பண்ணிப்பான். அங்கே போய் ஒரு கல்யாணங்க அப்படியே குடும்பம் போயிடும். இல்லை இதானே? அப்படிதான் நடந்துக்கின்னு இருக்குது உலகத்தில். ஆனால் நானும் மாடு மேய்ச்சிருந்தேன், நானும் ஒரு படி சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை என்னாச்சு, அப்படியே டெய்லர் வேலைக்கு போனேன், அப்படியே ரயில்வே வேலைக்கு போனேன், அப்படியே சாமியார் ஆனேன். இன்னைக்கு உலகமே புகழ்ந்துன்னு இருக்குது. ஒரு படி சாப்பாட்டுக்கு நீ கஷ்டப்பட்டு இன்னைக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியும் இல்லை? இதுதான் வாழ்க்கை. அப்போ இதை ஒன்றும் நான் தயார் பண்ணல, நிர்ணயிக்கப்பட்டது நடக்குது, என்னுடைய விதிவசப்படி வாழ்க்கையில் நடக்குது. இதுதான் உண்மை. இது வந்து அவரா உருவாக்கினார். எல்லாருக்கும் தானே ஆசை வரும் உருவாக்கணும்னு, எல்லாராலையும் முடியுதா? எவனுக்கு எது கிடைக்குமோ அதான் அவனுக்கு கிடைக்கும். சுவாமி, இன்னைய காலகட்டத்தில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து திருமணம் அதை பற்றிலாம் பேசுனீங்க, ஒரு கணவனும் மனைவியும் எவ்வளோ புரிதலோடு இருக்கணும்னு. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் எக்கச்சக்க கேசஸ் வந்து கோர்ட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி விவாகரத்துக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆசை. ஆசைமா, இவன் என்ன பண்ணுறான், அடுத்த வீட்டு பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறான், அவன் என்ன பண்ணுறான், அடுத்த ஆம்டா மேலே ஆசைப்படுறான். இதனால என்ன வந்து 2 பேருக்கும் குழப்பம் வருது குடும்பத்துக்குள்ள. குழப்பம் வரும்போது பிரியும் போது கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கு அடிப்படை எண்ணங்களை சீர்திருத்தணும். அந்த எண்ணங்கள் தான் நன்மைக்கும் தீமைக்கும் வழிவகுத்து கொடுக்கும். ஏன்னா எண்ணம் தானே செயலை மாறும். அப்போ உன்னுடைய எண்ணங்களை சீராக அமைக்கணும். நான் இப்படி வாழ்வேன்,
என்னுடைய வாழ்க்கை இதுதான், என்னுடைய கலாச்சாரம் இதுதான், எனக்கு முன்னோருங்க இப்படி தான் வாழ்ந்தாங்க, நான் அப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்தால் நல்லா இருக்கும். ஆனால் முன்னோருங்க அவங்க புத்தி இல்லாத வாழ்ந்தாங்க, நான் இப்படியெல்லாம் போவேங்கன்னா சீரழிஞ்சு போயிடுவேன். இதான் வாழ்க்கை. இப்போ சுவாமி நீங்க அழகா ஒன்று சொன்னீங்க, எண்ணங்களை வந்து சீர் செய்யணும் அப்படின்னு. எண்ணங்களை சீர் செய்யணும்னா ஏன்னா மனசுங்கிறது வந்து அலைப்பாய விடக்கூடாது. அதுக்கு காரணம் நீ உன்னையே யோசித்தீன்னா அது அலைப்பாயாது, நீ ஊரை யோசித்தீன்னா அலைப்பாயும். கண்ணு இருக்குத மூணா என்ன தெரியுதா? ஒன்றும் தெரியாது. தெரியுதா? தெரியாது. திறந்தா எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியுது. அது மாதிரி மனசை மூடி வச்சுக்கணும், அப்ப அது தனக்குள்ளவே இருக்கும். மனசை திறந்து விட்டா உலகத்தையே பார்க்கும், அப்போ எல்லாம் எனக்கு வேணும்னு ஆசைப்படும். அப்போ ஆசை வளரும். ஆசை வளரும் போது ஆபத்துகளும் நம்ம கூடவே வரும். அதனால நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் தன்னை பார்த்து வாழணும், பிறரை பார்த்து வாழக்கூடாது. ஒருத்தர் நம்ம ஏழ்மையாக இருக்கிறோம், நம்ம ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில் இருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு 4 பில்டிங் கட்டி வச்சுக்கிறோம், ஆனால் அவனுக்கு வேலை வெட்டியே இல்லை. நீ வேலை சம்பாரிச்சு ஒரு சாதாரண ஓடு வீடு தான் கட்ட முடியுது, அவன் வேலை வெட்டியில் 4 பில்டிங் கட்டி வச்சுக்கிறான். என்னடா இது, நம்ம ஓலை வீட்டில் இருக்கிறோம், ஓடு வீட்டில் இருக்கிறோம், அவனை மாதிரி நம்மளும் 4 பில்டிங் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டின்னா நீ நல்ல வழியில் போக மாட்ட. அவன் போன வழியை விட அதிகமான கெட்ட வழியில் போயிடுவேன். போகும்போது பில்டிங் கட்டலாம், ஆனால் உன் வாழ்க்கை உன் ஊரில் உன்னை நயா பைசா கூட மதிக்க மாட்டாங்க. அதனால நீ எப்படி வாழறன்றதுல இலக்காரமாக வாழக்கூடாது, ஏழையாக வாழலாம். எப்பவுமே மனிதன் இலக்காரமாக வாழக்கூடாது. அந்த இலக்காரமாக வாழக்கூடாதுன்னா இவன் ஒழுக்கமாக வாழ்ந்தான்னா இலக்காரமாக வராது. சுவாமி காதலை பற்றின உங்களோட கருத்து என்ன? காதலா? அது தேவையற்றதுன்றவன் நான். ஏன்னா இந்த காதல்னு இருக்குது, அது நிரந்தரமானது கிடையாது. அது திடீர்னு கனவு மாதிரி, அது வரும் போகும் வரும் போகும். ஏன்னா எந்த காதலராவது நிலைச்சு வாழ்ந்துக்கிறாங்களா? எங்கேயாவது பார்த்துக்கிறியா? தாஜ்மஹாலுக்குத அதை வந்து கட்டி வச்சார். யார் கட்டினாரு? ஷாஜகான் கட்டினார். யாருக்காக கட்டினாரு? மும்தாஜுக்காக. மும்தாஜ் யாரு? மனைவி. ஆனால் தாஜ்மஹாலுக்கு பேர் என்ன? காதல் சின்னம் இல்லையா? மனைவி எப்படி காதலியா மாற முடியும்? எல்லாம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க இல்ல. ஆனால் அந்த தாஜ்மஹாலுக்குள்ள இருக்கிறது அலிமான்ற ஒரு காதலி பெண்ணு, அதனுடைய சமாதி தான் அது. அதை கட்டினவன் ரஹீம் என்ற ஒரு ஆள், ஷாஜகானுடைய அண்ணங்காரன் கட்டினது. எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாது உங்களுக்கு எல்லாம். நீங்க எல்லாம் ஷாஜகான் மும்தாஜ் அது மட்டும்தான் தெரியும் இல்லையா? ஆனால் அது உண்மை பேர் வந்து காதல் சின்னம், கரெக்ட். ஆனா அது இவனுடைய மனைவி இல்லைங்க. மனைவியா இருந்தா நினைவு சின்னம்னு, காதல் சின்னம்னு வராது இல்லையா? இப்ப என் பொண்டாட்டிக்கு நான் ஒரு சமாதி கட்டுறேன்னா என்ன சொல்லுவேன்? என் மனைவியினுடைய நினைவு சின்னங்கன்னு, காதலி நினைவு சின்னங்கன்னு கட்ட சொல்லுவேன்னா? இதெல்லாம் யோசிக்கணும். யோசித்தாதான் நமக்கு உண்மை தெரியும். அந்த மாதிரி இந்த காதல்ன்றது ஒரு பொய்யான கற்பனை. காதல்ன்றது ஒரு கண்மூடித்தனம். அது சில காலம்தான் நிற்கும், கடைசி வரைக்கும் நிற்காது, நின்னதும் கிடையாது. கம்பரனுடைய புள்ள யாரு? யாருமா? கம்பர் வரைக்கும் தான் தெரியும். அவருக்கு தெரிஞ்சு நீ பச்சை பொண்ணு உனக்கு தெரியல. கம்பரனுடைய புள்ள அம்பிகாவதி. கம்பரை விட பாடல் எழுதுருவாங்க. சரஸ்வதியே வந்து அவன் பாடலுக்கு நடந்து போறான். அந்த அளவுக்கு புலமை வாய்ந்தவன். ஆனா சோழ அரசனுடைய பொண்ணை லவ் பண்ணிடுறான் இல்லையா? அமராவதி. ஆனா வாழ முடிஞ்சுதா? வாழ்ந்துருந்தாங்கன்னா காதல் என்ற பேர் போயிருக்கும். செத்தால் மட்டும்தான் காதலுக்கு மரியாதை, வாழ்ந்தா காதலே கிடையாது. அது கனவு மனைவி. காதல் என்றது சாவணும். நீ எல்லாருடைய வாழ்க்கையும் எத்துப்பாரு. எந்த காதல்னாவது அனார்கலி வாழ்ந்துக்கிறாள சொல்லு? எந்த காதலரும் உலகத்துல வாழ்ந்ததே கிடையாது. செத்தால் தான் காதலரு, வாழ்ந்தா கணவன் மனைவி, காதலரே கிடையாது. அது மாதிரி காதல் என்றது ஒரு கனவு, அது நிலையானது இல்லை, அது வாழ்க்கைக்கே உதவாதது. இன்னைக்கு காதல் என்ற பேர்ல காலேஜ் பசங்க எவ்வளவு சாவு நடக்குது இல்லையா? இதெல்லாம் என்ன காரணம்? பெத்தவனை மறந்துடுது, வளர்த்தவனை மறந்துடுது.
ஆனா எவனோ பாதியில 10 நாள் வந்து பழகணும் கூட தான் உயிரையே கொடுத்துருது. என்ன பிரயோஜனம்? உன் வாழ்க்கையும் போய் பெற்றவங்களுக்கும் துன்பத்தை உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு துன்பத்தை தானே கொடுத்தா தானே மிச்சம் அவங்களுக்கு. அதனால காதல்ன்றது ஒரு கண்மூடித்தனம். இந்த காலத்துல காதலும் வந்து காமத்தோட சேர்ந்து வருது. காதல்ன்றது காமத்தில் தான்மா வருது. காமம் இல்லைன்னா காதல் எவனுக்கு வரும் சொல்லு? காமம்னு இல்லைன்னா காதல்னே ஒண்ணு கிடையாது. அதனால சும்மானா இவங்க படிச்சவங்க கதை சொல்லி நிற்பாங்க. காதல்ன்றதுங்க அது ஒரு புனிதமானதுங்க, அது வந்து உறவுங்க. அடையா காதல் என்ற காமத்தில் இருந்தாண்டா உருவாகுது. காமம் இல்லைன்னா காதல் எதுரா? அன்பு இருக்கும். காதல்ன்றது வேற, அன்புன்றது வேற இல்லையா? அன்பு தாய் மேல அன்பு இருக்கும், தகப்பன் மேல அன்பு இருக்கும், சகோதரி மேல அன்பு இருக்கும், பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு மேல அன்பு இருக்கும். காதல் இருக்காது. அம்மா போய் நான் அம்மா உன்னை நான் காதலிக்கிறேம்மா சொல்ல முடியுமா? சொல்லு. அதனால அன்பு வேற, காதல் வேற. காதல் என்றது ஒரு கண்மூடித்தனம். அவன் தெரிஞ்சே குட்டையில வந்து முழு போறான்னு அர்த்தம்.